வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? நமக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும் அப்படிங்கறதா அது. ஐடியா சூப்பரா வச்சிருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரெடி பண்ணிடுவீங்க. ஆனா பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றப்ப மட்டும் செலவு குறைக்கணும்னு சாதாரணமா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆனா இது எவ்வளவு பெரிய சட்ட ரீதியான தற்கொலைன்னு உங்களுக்கு தெரியுமா? சட்டபூர்வமா ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கான இந்த மாஸ்டர் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்திய கம்பெனிகள் சட்டம் 2013ல இருக்கிற செக்ஷன் 3 இதுதாங்க ஒரு பிசினஸோட துடிக்கும் இதயம். ஒரு பிசினஸை எப்படி 100% சட்டபூர்வமான கம்பெனியா உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான முழுமையான ப்ளூ பிரிண்ட் இதுதான். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பிசினஸ்ல இருக்கிற சட்ட ரீதியான ஆபத்துகள், செக்ஷன் 3 தரக்கூடிய தீர்வுகள், சரியான கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, லயபிலிட்டிஸ் அதாவது பொறுப்புகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் எப்படி ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைக்கிறது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பகுதி 1, பிசினஸ் கனவும் சட்ட ரீதியான ஆபத்தும். முதல்ல ஒரு சாதாரண ப்ரொப்ரைட்டர்ஷிப் அல்லது பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் ஒரு சாதாரண எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. இது உங்களை அன்லிமிட்டெட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்படாத பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய வலையில சிக்க வைக்குது. ஆனா அதையே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா பதிவு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குது. ஏன் இதை அவ்வளோ அழுத்தமா சொல்றேன்னா, இப்போ உங்களுடைய பதிவு செய்யப்படாத பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் பேங்க் லோன் கட்டி முடிக்க முடியாம பெரிய நஷ்டமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சட்டம் உங்களுக்கும் உங்க பிசினஸுக்கும் எந்த வித்தியாசமும் பார்க்காது. அதாவது உங்க சொந்த வீடு, காரு, ஏன் உங்க வீட்டில் இருக்கிற நகைகளை கூட விட்டு அந்த பணத்தை பேங்க் ஈவு இரக்கமே இல்லாம எடுத்துக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ரிஸ்க் இது. குடும்ப சொத்துக்களை இழக்கிற இந்த பயங்கரமான கனவை தாண்டி சரியான கார்ப்பரேட் கட்டமைப்பு இல்லைனா வேற என்னென்ன நடக்கும்? எந்த ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோ இல்ல வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோ உங்களுக்கு ஃபண்டிங் தரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்க கூட B2B கான்ட்ராக்ட் போட ரொம்பவே தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு கார்ப்பரேட் நம்பிக்கை இருக்காது. பகுதி 2, செக்ஷன் 3 தரும் மாபெரும் தீர்வு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வலையிலிருந்து தப்பிக்க இந்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்திய கம்பெனிகள் சட்டம் 2013ல இருக்கிற செக்ஷன் 3 இதுதாங்க கார்ப்பரேட் சட்டத்தோட உண்மையான அஸ்திவாரம். எந்த ஒரு சட்டவிரோத செயல்களும் இல்லாம உங்க பிசினஸை எப்படி 100% பாதுகாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு கம்பெனியா மாத்துறது அப்படிங்கறத இது ரொம்பவே துல்லியமா விளக்குது. பகுதி 3, சரியான கம்பெனியே தேர்ந்தெடுங்க. உங்களோட இந்த பிசினஸ் பயணத்துக்காக அரசாங்கம் 3 முற்றிலும் வித்தியாசமான ரொம்பவே சிறப்பான வழிகளை உருவாக்கி தந்திருக்கு. நீங்க உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் பெஸ்ட். இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டும் இதுதான். அதே போல டாடா, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய அளவுல பொதுமக்கள் கிட்ட ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் திரட்டணும்னு நினைச்சா பப்ளிக் லிமிடெட் போகலாம். ஆனா இதுல 3வதா ஒரு புரட்சிகரமான ஆப்ஷன் இருக்கு. அது யாருக்குன்னா, நான் தனியாவே சாதிப்பேன்னு சொல்லி தனியா போராடுற ஃபவுண்டர்ஸ்க்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. ஆமாங்க, நீங்க சோலோவா பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த 1% கம்பெனி, அதாவது OPC தான் உங்களோட சீக்ரெட் வெப்பன். இதுபடி நீங்க ஒருத்தரே கம்பெனியோட ஓனரா இருக்கலாம். ஆனா ஒருவேளை ஓனருக்கு எதிர்பாராத விதமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கம்பெனி என்ன ஆகும்? அதுக்காகத்தான் கம்பெனியை தொடங்கும் போதே நாமினி ஒருத்தரை பதிவு செய்யணும். அந்த நாமினி கிட்ட முன்கூட்டியே சம்மதம் வாங்கியிருக்கணும். முக்கியமா அவங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்க வேண்டியது சட்டப்படி கட்டாயம். இந்த OPCயோட நம்ப முடியாத மேஜிக் என்ன தெரியுமா? தனியா பிசினஸ் பண்ற ஒரு சாதாரண ஓனருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனிக்கு கிடைக்கிற அதே லிமிடெட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிற மாபெரும் பாதுகாப்பு கவசத்தை இது கொடுக்குது. இதனால ஒருவேளை பிசினஸ்ல நஷ்டம் வந்தாலும் கம்பெனி சொத்துக்களை மட்டுமே தொட முடியும். உங்க சொந்த வீட்டை யாராலும் நெருங்க கூட முடியாது. சூப்பர்ல. பகுதி 4, பொறுப்புகளை புரிந்து கொள்ளுதல். எந்த வகையான கம்பெனின்னு தேர்ந்தெடுக்கிறது வெறும் முதல் படி மட்டும்தான். அடுத்தபடியா செக்ஷன் 3க்கு கீழே உங்களுடைய நிதி சார்ந்த ரிஸ்க் என்ன அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா வரையறுக்கணும். ஏறக்குறைய 99% புத்திசாலித்தனமான நிறுவனர்கள் பங்குகளால் வரையறுக்கப்பட்டது, அதாவது லிமிடெட் பை ஷேர்ஸை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பங்கு வாங்கியிருக்கீங்கன்னா கம்பெனி திவாலானாலும் உங்களோட அதிகபட்ச இழப்பு அந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான். இதை தவிர லிமிடெட் பை கேரண்டி, அப்புறம் ரொம்ப ரேரா பயன்படுத்துற அன்லிமிடெட் கம்பெனி என வேற 2 வகைகளும் இருக்கு. ஆனா அதெல்லாம் பெரும்பாலும் தேவைப்படாது. பகுதி 5, வலுவான அஸ்திவாரத்தை அமைப்போம். நாம இந்த செஷனோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 3 சரியா பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்க போற மிக நீண்ட கால தாக்கம் என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம்.
நீங்க செக்ஷன் 3 பயன்படுத்தி பதிவு செய்யும்போது உங்க பிசினஸ்க்கு ஒரு கார்ப்பரேட் அடையாளம் கிடைச்சிடும். இது கிட்டத்தட்ட சட்டப்படி பிறந்த ஒரு தனி மனிதன் மாதிரி தாங்க. ஓனர்கள் வருவாங்க போவாங்க. ஆனா இந்த பெர்பெச்சுவல் சக்சஷன், அதாவது நிரந்தர தொடர்ச்சி மூலமா உங்க கம்பெனி பல 100 வருஷங்களுக்கு அப்படியே நிலைத்து நிற்கும். சோ உங்களுக்கான உடனடி ஆக்ஷன் பிளான் ரொம்பவே சிம்பிள். செலவு கம்மியாகணும்னு சொல்லி அந்த சட்ட ரீதியான குறுக்கு வழிகளை தயவு செஞ்சு தேடாதீங்க. ஒரு சிறந்த தகுதியான சிஏ அல்லது சிஎஸ் வச்சு இன்னைக்கு முதல்ல உங்க கம்பெனிய செக்ஷன் 3 கீழ் அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யுங்க. இது உங்களுடைய மற்றும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை காப்பாற்றும் ஒரு மிக முக்கியமான ஸ்டெப். எப்பொழுதும் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனையோட இதை நான் நிறைவு செய்றேன். உங்க பிசினஸோட அஸ்திவாரம் செங்கலா அல்லது சட்டமா? ஒரு உண்மையான பிசினஸ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வெறும் செங்கலால கட்டப்படுறதில்ல. அது யாராலும் உடைக்க முடியாத சரியான சட்ட ஆவணங்களால கட்டப்படுறது. விழிப்புணர்வே உங்க முதல் முதலீடு. பிசினஸை பாதுகாப்பா பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன்.